திரு ரவீந்திரன் துரைசாமி, மகளிர் மாநாடு, இளைஞரணி மாநாடு என்று திமுகவினுடைய இந்த நகர்வை அதை எப்படி பார்க்குறீங்க? அது வாக்கு வங்கிக்காக அல்ல, தங்களுடைய பலத்தை வந்து எக்ஸிபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு திரு எஸ்கேபி கருணா. உங்களுடைய பார்வை? ரெண்டும் ஒன்று தானே, அதில் நான் ஒன்றும் பெரிய வேறுபாடு இருக்கதாட்டு துரை கருணா வார்த்தையில் நான் தம்பி கருணா அவரோட கருத்தில் நான் பார்க்கல. டிஎம்கே கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாங்க. கலைஞர், புரட்சி தலைவி ரெண்டோர் மரணத்துக்கு பிறகு தமிழக பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறுது. குறிப்பாக 60 விழுக்காடு பலம் கொண்ட என்டிஏ, ஜெயலலிதா அம்மையார் அதிமுக 45, என்டிஏ 18, பாமக 6, இதெல்லாம் சேர்ந்தால் 60 விழுக்காடுக்கு மேலே பலம் கொண்ட அந்த அணி 30 விழுக்காடு பலத்தை மட்டுமே எடுக்கிறாங்க. ஆனால் பிறகு 33 விழுக்காடு பலம் கொண்ட திமுக அணி 53 விழுக்காடு வாக்கு எடுக்கிறாங்க. 20 விழுக்காடு அதிக வாக்குகள் வந்து காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் அவங்களுக்கு உயர்ந்து போகுது. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியை அவங்க 46, 47ன்னு ஒரு 45 விழுக்காடுக்கு மேலான வாக்கு வலிமையை திமுக அணி அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அவங்களுடைய அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தை தாண்டிய ஒரு பலமாக அவங்களுக்கு நிற்குது. அது அவங்க பாஜக எதிர்ப்புங்கிறத மட்டுமே அதை சொன்னாலும் கூட அதற்குள்ள மேலும் பல போலரைசேஷன்கள் வந்து அவங்களுக்கு கை கொடுக்குது. குறிப்பாக பாஜகவுக்கு எதிரான, குறிப்பாக அதில் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளரோட போலரைசேஷன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அட்டோனி பிரிவு பறையர் சமூக சகோதரர்களின் போலரைசேஷன், நாம் தமிழருக்கு எதிரான லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிகளின் போலரைசேஷன், இந்த 3 போலரைசேஷனையும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வர்சஸ் அதிமுக அரசியலையும் தாண்டி தெளிவாக அவங்க அசிடியஸ்லி அதை வந்து க்ளீனாக தங்களுக்கு கன்சால்டேட் பண்ணுறாங்க. அதை கன்சால்டேட் பண்ணக்கூடிய சக்தி தங்களுக்கு தான் இருக்குது, அந்த பலம் தங்களுக்கு தான் இருக்குது, ஆர்கனைசேஷன் மிஷினரி தங்களுக்கு தான் இருக்குன்னு காட்டுறது தான் திருவண்ணாமலை நடத்தின இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு, பல்லடத்தில் நடத்தின மகளிரணி மாநாடு, இப்போ விருதுநகரில் நடத்தக்கூடிய இளைஞரணி மாநாடெல்லாம் நாங்கள் தான் பலமான சக்தியாக இருக்கிறோம். எங்களால் தான் இந்த போலரைசேஷனில் ஒரு சைடு நின்று எதிர்த்தரப்பை தோக்கடிக்கக்கூடிய சக்தி இருக்குங்கிறத அவங்க காட்டுறாங்க. நம்புதுன்னு சொல்றீங்க. அதே மாதிரி திமுக கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கு அப்படின்றதையும் சொல்றீங்க. ஆனா இபிஎஸ் சொல்றாரு 2.0 கிடையாது, அவங்களுக்கு கிடைக்க போவது 0 தான் அப்படின்னு சொல்றாரு. எந்த நம்பிக்கையில் அதை சொல்றாரு? இது நிச்சயமா இபிஎஸ்க்கு லிமிட்டட் கெயினை கொடுக்கும். ஒரு குறுகிய அளவில் அவர் திமுகவுக்கு எதிர நான் தான் திமுகவுக்கு எதிரான பெரிய சக்திங்கிறத அவர் முன்னிறுத்துறது. திமுக அதிமுக அரசியலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லிமிட்டட் கெயினை இந்த இது கொடுக்கும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, திமுக அதிமுகவின் தாண்டி 98ல் பல போலரைசேஷன்கள் உருவாயிட்டு நாம் தமிழர் சீமான் 8 விழுக்காடு வாக்கு எடுத்தது மட்டுமல்ல, ஈரோடு கிழக்கில் முதல்ல அவர் உருவாக்கின போலரைசேஷன், அது ரைட் ஆர் ராங்குள்ளே நான் போக விரும்பல, பட் அது நடந்ததுங்கிறதும் அதோட தாக்கம் தேர்தல் களத்தில் இருந்ததுங்கிறதும் அடுத்த மக்களவை தேர்தலையும் அதோட தாக்கம் இருந்த என்பதும் நாம் மைக்ரோவாக அதை பார்த்தோம்னா மறுக்க முடியாத ஒரு உண்மை. இப்பவும் அதோட தாக்கம் அதுக்குள்ளே இருந்தது. இந்த எல்லா போலரைசேஷன்கள்லையும் திமுக ஒரு சைடு இருந்து கெயின் பண்ணுறாங்க. பட் திமுக வர்சஸ் அதிமுக அரசியலை தான் அதிமுக முன்னெடுத்துட்டு போக முடியும். அவங்களுக்கு அது மட்டுமே அவங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு இதாட்டு அவங்க பார்க்குறாங்க. அதனால அவங்க கூர்மையாக தங்களோட எதிர்ப்பை திமுகவுக்கு எதிராக கூர்மை தீட்டி தங்களுடைய பணியை எடப்பாடி பழனிசாமி செய்கிறார். காரணம், அவரே இருக்கிறது வந்து அந்த 2019 சொன்ன பாஜகவுக்கு எதிரான ஒரு போலரைசேஷன் சொல்லும்போது அந்த புள்ளிக்குள்ளேயே அந்த கட்சியோடய அவர் கூட்டணிக்குள்ள இருக்கிறார். இதை நாம எந்த வகையில் பார்க்கணும்னா, இல்லை இப்போ நீங்க சொல்றது பாஜகவை போலரைஸ் பண்ணி வாக்குகள் பெறுவது, அதே மாதிரி நாம் தமிழர் சீமானோட அந்த லிங்குவிஸ்டிக் விஷயங்களை போலரைஸ் பண்ணி வாக்குகள் வாங்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப திமுகவிற்கான பலமாக என்ன இருக்கு அப்படின்னு நீங்க? திமுகவுக்கு பலம் தான் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த். சகோதரர் சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த். குறிப்பாக சென்னை, வட தமிழகம் போன்ற ஒரு தஞ்சாவூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்து, இதுதான் அவங்களோட மெயின் பலம். அடுத்தபடியாக மேற்கு தெற்கில் அவங்களுக்கு ஒரு கூட்டணி கட்சிகள், அவைகள் தொடர்பாக உள்ள இந்த அவங்களோட நெகட்டிவ் ஓட்ஸை இவங்க அறுவடை பண்ணுறது. இதை ஸ்டாலின் வந்து ஒரு ஜோதி பாசு மாதிரி அந்த அணியை அப்படியே இன்டாக்டாக வச்சு இதுவரை அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்பவும் அதை அறுவடை பண்ணதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் ஸ்டாலினுக்கு இருக்குது. வெறும் திமுக அதிமுக அரசியலையும் தாண்டி பல கூறுகள் இருக்குங்கிறது தான் இது நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்துது. ஓகே, இப்போ இபிஎஸ் இந்த கருத்தை சொல்வதன் மூலமாக திமுக அதிமுக என்ற அந்த கெயின் அவருக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்றீங்க. லிமிட்டட் கெயினை அப்படியான விஷயங்களை பேசித்தான் உருவாக்க வேண்டிய சூழல்ல களம் இருக்கா? அதுவும் ஒரு பார்ட் தானே தவிர அதை தாண்டி இன்னும் ஹிட்டனா பல பார்ட்டுகளை உருவாக்கி. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் தமிழர் சீமான் ஜெயலலிதாவா கலைஞரான்னு ஒரு அரசியல் நடக்கும் போது வெறும் 1 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருக்கிறார்.
இப்போ அந்த டைனமிக்ஸ் மாறும்போது 8.2 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமியோட இன்னொரு கோணங்களில் அவர் அடையக்கூடிய பலகீனத்தை பயன்படுத்தி தான் சீமான் 3 தேர்தல்களில் அவர் உயர்ந்திருக்கிறாரு. நம்ம தரவுகளின் அடிப்படையில் டேட்டா படி பார்த்தா சீமானோட அரசியலால் இன்னொரு பக்கத்தில் போலரைசேஷனில் திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் உயர்றாரு. அவருக்கு வாக்கு வங்கி கலைஞரோட பெரிய அளவு உயருது. இதுதான் டு கால் எ ஸ்பேட் எஸ் எ ஸ்பேட், திஸ் இஸ் த ட்ரூத். இதுதான் தரவுகள் அடிப்படையில் உள்ள முழுமையான உண்மை. ஆனால் நீங்கள் பொத்தாம் பொதுவாக ஒரு டெசல்ட்ரி அவுட்லுக்கில் திமுக வர்சஸ் அதிமுக, திமுக வர்சஸ் அதிமுகன்னு ஒரு பிஞ்சு போன பாய் கிழிஞ்சு போன ரெக்கார்டுன்னு காளிமுத்து சொல்கிற மாதிரி அந்த பழைய பண்ண பாடாசான ஒரே விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன் அதுக்கும் வேல்யூ இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் லிமிட்டட் கை திமுகவுக்கு எதிராக திமுக வர்சஸ்ல யார் இருக்கான்னு சொல்றீங்க? மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் திமுக களத்தில் நிற்கும் போது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத நாம் தமிழர் சீமானே எடப்பாடி பழனிசாமியை புதுச்சேரியிலையும் கன்னியாகுமரியிலையும் விளவங்கோடு இடைத்தேர்தல் இன்னொரு ஜன்னர் அதுலேயும் தாண்டி இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த டைனமிக்ஸ் மாறி இருக்குன்னு அர்த்தம். அந்த டைனமிக்ஸ் முழுக்க நான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல வரல. அதனால தான் லிமிட்டட் கெயினுங்கிற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு. அதில் அவர் தான் மெயினாக நிற்கிறாரு. பட் அதையும் தாண்டி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் களத்துக்குள்ளே வந்துட்டு அந்த மல்டிபிள் ஃபேக்டர்ஸை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணினாலும் மக்கள் மனசில் இருக்குது, ஓட்டு போடுறவனுக்கு எண்ணத்தில் அது இருக்குது. அதை யார் நினைச்சாலும் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணி அதை மறைச்சிட முடியாது. அவைகளுக்கும் ஒரு தாக்கம் இருக்குது. அந்த தாக்கங்கள் ஜெயலலிதாவுக்கு சாதகமாக இருந்தது, அதே தாக்கம் எடப்பாடிக்கு பாதகமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மோடியா லேடியாங்கன்னு கேட்ட ஜெயலலிதா அவையோடு இருந்து அதே களத்தை அவங்க கட்டமைச்சு போயிருப்பாங்கன்னா திமுக இன்னைக்கு எடப்பாடிக்கு நிலைமையை கூட அடைஞ்சிருக்கலாம். அதனால திமுக ஆல்மோஸ்ட் அந்த நிலைமை அடையக்கூடிய சூழ்நிலை வந்தாங்க. பட் அந்த டைனமிக்ஸ் முழுக்க கலைஞர் புரட்சி தலைவர் மரணத்துக்கு பிறகு மாறி இருக்குங்க போதும் பலதரப்பட்ட கோணங்கள் அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டு இளைஞர்கள் சொன்னா இளைஞர்கள்ங்கிறது ஒரு ஹோமோஜினியஸ் என்டிட்டி கிடையாது, ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. ஒரு பரையர் சமூக இளைஞனோட ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸும் ஒரு வன்னியர் சமூக இளைஞருக்கு ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸும் என்டையர்லி டிஃபரெண்டாக இருக்கும். ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர் ப்ரிஃபரன்ஸும் ஒரு மறவர் சமூக இளைஞரோட ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸும் என்டையர்லி டிஃபரன்ஸாக இருக்கும். இதெல்லாம் மைனூட்டா மைக்ரோவா பார்த்து ஒரு காமன் இதையும் திரட்டையும் உருவாக்கி ஒரு அரசியலை ஸ்டாலின் செய்யறதுனால தான் அவருக்கு இந்த வெற்றி கிடைச்சிட்டு இருக்கு நான் பார்க்கிறேன். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதிமுகவிலிருந்து திரு முருகுமாறன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ திமுகவுக்கு கிடைக்க போவது 2.0 ஆட்சி அல்ல 0 தான் அப்படின்னு இபிஎஸ் விமர்சிக்கிறாரு. எந்த அடிப்படையில் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார்? நாள்தோறும் தமிழகம் முழுவதும் பார்த்திருந்தேனால் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இன்று நிலையிலே எந்த விதமான திட்டத்தையும் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் முன்னிறுத்தது. அவர்கள் செய்த சாதனை, நாங்கள் இந்த சாதனை செய்திருக்கிறோம், இந்த திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம், இந்த காரியத்தை இந்த மாவட்டத்தில் செய்திருக்கிறோம் என்று ஏதேனும் ஒரு திட்டத்தை சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு கூட திருப்பரங்குன்றம் தொகுதியில சாமநத்தம் என்ற பகுதியில செந்தில் என்கின்ற இளைஞர் காலையிலே தன்னுடைய தேநீர் கடையை திறப்பதற்காக செல்கிறார்.